காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. வணக்கம் காயத்ரி, தகவல்களை பகிரலாம். வணக்கம். தற்பொழுது ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதன்படி காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேலும் வலுவடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் கணிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவானது. தெற்கு வங்கக்கடலில் ஏற்கனவே நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 6 மணி நேரத்தில் வலுவடையும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 இடங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை கனமழை பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 4 நாட்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடப்பட்டிருக்கிறது வானிலை மையம் சார்பில். தமிழகத்தை பொறுத்தவரை நவம்பர் 28, 29, 30, 1 ஆகிய தேதிகளில் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. நேற்றைய தினம் பார்த்தோமேயானால் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை ஆனது இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் ஒரு கணிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி தமிழகத்தை பொறுத்தவரை இன்று 4 மாவட்டங்களில் கனமழையானது இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. அதன்படி தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் தற்பொழுது விடப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேலும் வலுவடையக்கூடும் என தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்கள் வழங்கியமைக்காக நன்றி காயத்ரி.